உத்தம வில்லன் என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் முக்கியமாக ஒரு துறையில ஜெயிச்சு வளர்ந்த பிறகு ஒரு சிலர் பழச மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பழச மறக்காம ஏதாவது நம்மளால முடிஞ்சது வளர்ந்ததுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி பணத்தை கொடுத்து உதவி செய்யறதில்லை. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தொழில் நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி தான் பெரிய உதவி. அப்போதான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் முன்னேறுவதற்கு அது ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னால் கமலஹாசன் அவர்கள் முதல் இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்லலாம். காரணம் எச் முரளி சொன்னது போல் எச் முரளினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட் சொன்னால் அது ஒரு கமல் தவிர வேற யாரு நினைச்சிருந்தாலும் நடந்திருக்காது. அபய் சண்முகில அவ்வளவு ஒரு கதாபாத்திரத்துக்காக அவ்வளவு ஒரு அவருடைய சஜஷன் தான் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லும் போது யாரு டைரக்டரா இருந்தாலும் மெயின் அதிகமான கான்ட்ரிபியூஷன். முக்கியமா சொல்ல போனா உலக நாயகன் நம்ம சொல்றோமே தவிர அவருடைய திறமைகள்ல நடிப்பு திறமைக்கு சொல்ல போனால் அவருடைய டேலண்ட்ல 25% தான் சொல்லுவேன். ஏன்னா அற்புதமான டெக்னீஷியன், அதாவது 100% ஒரு அற்புதமான ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மெஞ்சற அளவுக்கு அவருக்கு இருக்கிற நாலேஜை நீங்க பார்க்கும்போது அவருக்குள்ள நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த 25% நடிப்பு திறமைக்கே உலகம் முழுவதும் பாராட்டுறாங்கன்னு சொன்னால் இன்னும் அவருடைய விஸ்வரூபத்தை நீங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவருடைய திறமை இருக்குன்னு சொல்லும்போது உலகத்துக்கு உண்மையிலே நமக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கதாநாயகன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது நம்ம செய்த பாக்கியம். ஆனா அது அவருக்கு பிளஸா மைனஸா தெரியல. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு அந்த வரவேற்பு இருக்குன்னு இருந்தா கூட இன்னும் அவர் படிப்படியா ஹாலிவுட் ஆஸ்கார் லெவலுக்கு நிச்சயமா ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நடிகர் ஒரு சிலர் நடிக்கலாம். ஏன் இன்னும் வாங்காம இருக்காருன்னா தகுதி உள்ள ஒரு நடிகரும் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆளே இல்லாம இருக்கும். அதனாலதான் இன்னும் அது தாமதமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரி, கூடிய விரைவில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா நம்மளுக்கு உருவாக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. அவருடைய சிந்தனை மொத்தம் ஹாலிவுட் படங்களை போட்டியிடணுன்றதுதான். ஸோ இங்க தயாரிப்பாளர் சொல்லும் போது ஏற்கனவே அபய் சண்முகனுடைய பிரீமியர் ஷோ இங்க தான் நடந்ததுன்னா அதே போல இன்னொரு சக்சஸ்ஃபுல் படம் கண்ணா லட்டு தென் ஆசியானுடைய ஆடியோ ரிலீஸும் இங்க தான் நடந்தது. ஸோ அதுவும் சக்சஸ்ஃபுல்லா சென்டிமெண்டான ஒரு இடமா இருந்தது. ஏன்னா தேவி தியேட்டர் பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெக்கர்னாஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு ஆங்கில படம் எல்லாருமே மக்கள் இந்த தியேட்டர்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும் அந்த சவுண்ட் சிஸ்டம் சொல்லி அப்படி பாராட்டின ஒரு அற்புதமான திரையரங்கு. இன்னமும் அவங்க நல்ல விதமா அதை மெயின்டைன் பண்றாங்கன்னு சொன்னா அந்த திரையரங்கு உரிமையாளர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தினுடைய பாடல்கள் பார்க்கும்போது இப்ப சமீபத்தில் வர்ற பாடல்களை விட உண்மையிலே ஒரு புது இசையமைப்பாளர் எந்த அளவுக்கு அற்புதமா இசையமைச்சது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்ல தயாரிப்பாளர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதுல எழுதியிருக்கிற லிரிக்ஸ் அருமையான லிரிக்ஸ், அதே மாதிரி கோரியோகிராஃபி, அதே போல கேவி ஆனந்த் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் ஒரு கலர் கரெக்ஷன் எவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காருன்னு சொல்லி கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கும்போது எல்லாமே ஒவ்வொரு டெக்னீஷியனையும் ஒவ்வொரு கலைஞர்களையும் மனமாற நான் பாராட்டுறேன். முக்கியமா அந்த டீம் கண்ணால் அடுத்து டீம் அவ்வளவு ஒரு அருமையா இன்னைக்கு சக்சஸ் ஆச்சு. மெயின் அதுக்கு பவர் ஸ்டாருடைய அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது அவருடைய கைதட்டல் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கான ஒரு தனி ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்காங்க, நாளைக்கும் இருப்பாங்க. நிச்சயம் அவர் கலை சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எச் முரளிக்கு இந்த படம் ஒரு லாபகரமான ஒரு பிசினஸ் அமையன்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்துக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.